ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. மற்றும் ஒரு முக்கிய செய்தி, புதுச்சேரி லாஸ்பேட்டை விமான நிலையம் அருகே போர் ஒத்திகை மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் தலைமையில் நடைபெறுகிறது. புதுச்சேரி லாஸ்பேட்டை விமான நிலையம் அருகே போர் ஒத்திகை மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் தலைமையில் நடைபெறுகிறது. காவல்துறையினர், தீயணைப்பு துறையினர், ஊர்காவல் படையினர் இந்த ஒத்திகை நிகழ்ச்சியில் பங்கேற்று உள்ளனர். புதுப்பேட்டை லாஸ்பேட்டை அருகே போர் ஒப்பந்த ஒத்திகை நிகழ்ச்சி மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் தலைமையில் நடைபெற்று வருகிறது. இந்த நிகழ்ச்சியில் காவல்துறையினர், தீயணைப்பு துறையினர், ஊர்காவல் படையினர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு உள்ளனர். புதுச்சேரி லாஸ்பேட்டை விமான நிலையம் அருகே போர் ஒப்பந்த ஒத்திகை மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் தலைமையில் நடைபெற்று வருகிறது. இதுகுறித்த மேலும் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் ராஜ்குமார் இணைப்பில் உள்ளார். ராஜ்குமார், புதுச்சேரி லாஸ்பேட்டை அருகே போர் ஒப்பந்த ஒத்திகை நிகழ்ச்சி நடைபெற்று வருகிறது. இந்த நிகழ்ச்சிகள் யாரெல்லாம் பங்கேற்றுள்ளார்கள், மேலும் விவரங்கள் என்ன பதிவு பண்ணுங்க. பல்காம் பயங்கரவாத தாக்குதல் எதிரொலியாக நாடு முழுவதும் இந்த போர் ஒத்திகை நடைபெற்று வரும் நிலையில் புதுச்சேரியில் லாஸ்பேட்டை பகுதியில் மாவட்ட ஆட்சியர் தலைமையில் தற்போது இந்த ஒத்திகை நிகழ்ச்சி என்பது நடைபெற்று வருகிறது. அந்த போரின் போது பொதுமக்கள் பின்பற்ற வேண்டிய வழிமுறைகளை தற்போது ஒத்திகையாக செய்து காண்பிக்கப்பட்டு வருகிறது. ஜம்மு காஷ்மீர் இந்த பல்காம் பயங்கரவாத தாக்குதலில் சுற்றுலா பயணிகள் 26 பேர் கொல்லப்பட்டதை தொடர்ந்து பாகிஸ்தான் மற்றும் இந்தியா இடையே இந்த போர்க்கால இந்த சூழ்நிலை என்பது நிறைவு வருகிறது. இரு நாடுகளும் தங்கள் ராணுவ பாதுகாப்பு நடைகளை அதிகரித்த நிலையில் இதனால் எல்லை பகுதியில் போர் பதற்றமும் நீடித்து வருகிறது. இந்த தாக்குதலின் எதிரொலியாக நாடு முழுவதும் 259 இடங்களில் இந்த போர்க்கால பாதுகாப்பு ஒத்திகையை மேற்கொள்ள மத்திய உள்துறை அமைச்சகம் உத்தரவிட்டிருக்கிறது. அந்த வகையில் தற்போது புதுச்சேரி லாஸ்பேட்டை விமான நிலையம் அருகே உள்ள பகுதிகளில் இந்த போர்க்கால பாதுகாப்பு ஒத்திகை நிகழ்ச்சி என்பது நடைபெற்று வருகிறது. புதுச்சேரியினுடைய மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் தலைமையில் தற்போது இந்த ஒத்திகை நிகழ்ச்சி என்பது நடைபெற்று வருகிறது. இந்த ஒத்திகை நிகழ்ச்சியில் புதுச்சேரி காவல்துறையினர், தீயணைப்பு துறையினர், ஊர்காவல் படையினர், போக்குவரத்து காவலர்கள், என்சிசி மாணவர்கள் என முப்படைகளை சேர்ந்த அதிகாரிகளும் இந்த போர்க்கால ஒத்திகையில் பங்கேற்று தற்போது இந்த ஒத்திகை நிகழ்ச்சி என்பது நடைபெற்றுள்ளது. விமான நிலையம் அமர்ந்திருக்கக்கூடிய பகுதி அருகே முதலாவதாக இந்த சைரன் ஒலிக்கப்பட்டது. அதாவது வான்வழியாக புதுச்சேரிக்கு தாக்குதல் ஏற்பட்டதாகும். அதை தொடர்ந்து அடுத்தடுத்து என்னென்ன விஷயங்கள் செய்ய வேண்டும் என்று ஒரு ஒத்திகை என்பது தற்போது நடைபெற்றுள்ளது. மாணவர்கள், அதிகாரிகள், காவல்துறை சேர்ந்தவர்கள் என அனைவருமே தற்போது இந்த ஒத்திகையில் ஈடுபட்டுள்ளனர். இதை தவிர தீயணைப்பு துறையினர் அவர்கள் செய்ய வேண்டிய பணிகள், அதே போல மருத்துவ குழுக்கள் தனித்தனியாக அமர வைக்கப்பட்டிருக்கிறது. ஒருவருக்கு முதலுதவி செய்ய வேண்டிய அவசியம் இருப்பது, அவர் எவ்வாறு அவரை அந்த பகுதியிலிருந்து மீட்டு செல்ல வேண்டும். அதே போல பொதுப்பணித்துறை சார்பில் இங்கு ஜேசிபி இயந்திரமும் தயார் நிலையில் வைக்கப்பட்டிருக்கிறது. அனைத்து தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கையும் உடனடியாக எவ்வாறு பின்பற்ற வேண்டியது, சைரன் ஒலித்த பிறகு அபாய எச்சரிக்கையை பின்பற்றி அனைத்து விஷயங்களும் பாதுகாப்பாக செய்ய வேண்டும் உள்ளிட்ட விஷயங்களை எடுத்துரைத்து தற்போது இந்த ஒத்திகை நிகழ்ச்சி என்பது இந்த லாஸ்பேட்டை விமான நிலையம் அருகே இருக்கக்கூடிய பகுதியில் நடைபெற்றுள்ளது. இந்த ஒத்திகை நிகழ்ச்சியை பார்ப்பதற்கு ஏராளமான பொதுமக்களும் இந்த பகுதியில் கூடி தற்போது இந்த ஒத்திகை நிகழ்ச்சியை கண்டு வருகின்றனர். மாவட்ட ஆட்சியர் தலைமையில் தற்போது இந்த ஒத்திகை நிகழ்ச்சி என்பது தொடங்கியிருக்கிறது. கிட்டத்தட்ட 5 மணி வரை இந்த ஒத்திகை நிகழ்ச்சி நடைபெறும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் இந்த ஒத்திகை நிகழ்ச்சி என்பது போர் தயார் நிலையை சரிப்படுத்துவதற்காக மட்டுமே எனவும் பொதுமக்கள் இது குறித்து அச்சப்பட தேவையில்லை எனவும் மாவட்ட நிர்வாகம் சார்பில் அறிவுறுத்தலும் விடுக்கப்பட்டிருக்கிறது. புதுச்சேரி லாஸ்பேட்டை விமான நிலையம் அருகே போர் ஒத்திகை மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் தலைமையில் நடைபெற்று வருகிறது. இது குறித்த முழுமையான விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ராஜகுமார்.